ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிஎஃப்ல மெம்பராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யுவர் யுஏஎன் இஸ் நாட் அத்தன்டிகேட்டட் த்ரூ ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். எஃப்ஏடி இஸ் மேண்டட்டரி ஃபார் பிஎம் விபிஆர்ஒய் பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால் உங்களுடைய அந்த எஃப்ஏடி ஃபேஸ் அத்தன்டிகேஷனை வந்து யூமேங் ஆப் மூலமாக கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான அந்த யுஏஎன் நம்பரில் நம்ம ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்து பண்ணணும். இது ஒரு பயோமெட்ரிக் கேஒய்சி அப்டேட். இப்போ ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம வந்து ஆதார்னுடைய ஓடிபி பயன்படுத்தி கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கம்பல்சரி எல்லாரும் ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யூமேங் ஆப் மூலமா தான் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட்டான அப்டேட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஃபியூச்சர்ல இந்த ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன், கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருக்கவங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால எல்லாரும் இப்பயே அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, இது எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னா, Play Store ஓப்பன் பண்ணிட்டு, அதில ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் இருக்கு. அந்த மொபைல் ஆப்பை ஃபர்ஸ்ட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யுமாங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யுமாங் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். இதில மேல பாருங்க, சர்ச் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் போயிட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓனுடைய சர்வீசஸ் எல்லாமே கீழே வரும். இப்போ நாம ஃபேஸ் அத்தன்டிகேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யுஏஎன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பாருங்கள். கீழே ட்ரெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யுஏஎன்ஸ். ஏற்கனவே நம்ம ஆதார் ஃபேஸ் மீன்ஸ் ஆதார் ஓடிபி பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். பட் இப்போ ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி கேஒய்சி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணதும் லாகின் டு உமாங் அப்படின்னு கேட்கும். ஸோ உமாங் ஆப்பை ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஏற்கனவே உமாங் ஆப்பில் உங்களுக்கு ஐடி இருந்ததுன்னா டேரெக்டாக லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள், நியூ ஆன் உமாங் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து லாகின் டூ யுவர் அக்கவுண்ட்ல போயிட்டு நான் ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால டைரக்ட்டா என்னுடைய மொபைல் நம்பர்ல என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படிங்கிறத கொடுத்தோன்னே, ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நான் அந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு, வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே, பேங்க் ஆப் வந்து லாகின் ஆயிரும். ஓகே. ஒன்ஸ் லாகின் ஆன உடனே, அகைன் இந்த பாக்ஸ்ல போயிட்டு, அந்த இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் குடுத்துக்கிறேன். அப்புறம் அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணதும், நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ட்டா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிரும். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. நம்முடைய ஃபேஸ் கரெக்ட்டா அந்த சர்க்கிள்ல வர மாரி கரெக்ட்டா காமிச்சுக்கோங்க. ஓகே. அந்த மாரி கொடுத்த உடனே, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க உங்களுடைய யுஏஎன் நம்பர் வந்து கேட்குது. அந்த யுஏஎன் நம்பர கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். நெக்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. இங்க பாருங்க, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஹஸ் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட். அப்ளிகேஷன் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனுடைய அப்ளிகேஷன் நம்பர வந்து காமிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த மாரி ஒரு சிம்பிளான ப்ராசஸ் மூலமா உங்களுடைய யுஏஎன் நம்பர் கூட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். இந்த ப்ராசஸ் பண்ணி எல்லாருமே கரெக்ட்டா வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி. இது ஒரு நல்ல அப்டேட். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.